மசாலா குக்கீஸ், மசாலா பிஸ்கட் அல்லது காரா பிஸ்கட். ஹாய் ஹலோ, தோசை டு பீஸா உங்களை ஏன் பண்ணி வரவேற்குது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையான சுவையான மசாலா பிஸ்கெட். இந்த மசாலா குக்கீஸ் அப்படின்றது மசாலா பிஸ்கெட், கார பிஸ்கெட் எல்லாமே ஒன்று தான். இப்போது நம்ம ஊரில் ரொம்பவே இந்த பேக்கரிகள்லாம் வந்து இது பிரபலமாகிட்டே வருது. இதில் வந்து கொஞ்சம் கூட மசாலா மற்றும் காரம் இருக்குது. சாதாரணமாக நம்ம மற்ற பிஸ்கெட்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, பட்டர் பிஸ்கெட் அப்படின்னு ஒன்று சாப்பிடுவோமே, அதே மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் காரத்தின் சுவை இதில் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் சுலபமாக செய்கிறது அப்படின்றது தான் நம்மளுடைய தோசை டு பீஸாவுடைய குறிக்கோள். ஏன்னா எப்போவுமே செய்யக்கூடிய ஒரு விஷயத்த வீட்டில் குழந்தைங்கள் குடும்பத்தினர் மகிழ்கிற மாதிரி செய்கிறது தான் நம்மளுடைய லட்சியமேன்னு வச்சுக்கலாம். இப்போது அவனில் மட்டும்தான் இதை செய்ய முடியுங்களா, எங்களால் அதெல்லாம் செய்ய முடியலையே அப்படின்னு சில பேர் வருத்தப்படுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இந்த மசாலா குக்கீஸ் அல்லது கார பிஸ்கெட்டை நம்ம அவன் இல்லாமலையும் இதை செய்ய முடியும். நோ அவன் அப்படின்ற மாதிரி அவன் இல்லாமல் இது செய்கிறது எப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுப்புலையும் செய்ய போகிறோம், அவன்லேயும் செய்து பார்க்க போகிறோம். இது நிறைய இடங்களில் கேரளா மற்றும் ஐயங்கார் பேக்கரி போன்ற இடங்கள்லாம் வந்து மசாலா பிஸ்கெட் அல்லது கார பிஸ்கெட்னு கேட்டிங்கனாலே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சுவையான இந்த பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 225 கிராம் மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 100 கிராம் அளவிலான வெண்ணெய், கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு வெண்ணெய். இந்த வெண்ணெயோட முதல்ல சர்க்கரையை போட்டு நம்ம கலந்துக்கலாம். சர்க்கரையின் அளவு வந்து நம்ம குறைவாகவே உபயோகப்படுத்துகிறோம். ஏன்னா ரொம்ப சர்க்கரை தூக்கலாக இருக்கும் பொழுது திரும்பவும் இது ஒரு இனிப்பு பிஸ்கெட் மாதிரி மாறிடக்கூடாதுன்றதுக்காக தான் சர்க்கரையை நம்ம கொஞ்சமாக போடுறோம். வெண்ணெயை நல்லா அடிச்சிட்டோம். இப்போ இது கூட நம்ம தயிர், நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, இது எல்லாத்தையும் லேசாக நம்மளுடைய மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம பேக்கிங் பண்ண போகிற எந்த விஷயத்துக்குமே நம்மளுக்கு இந்த அவன் அல்லது நம்ம செய்ய போகிற பாத்திரம் வந்து ரொம்ப முக்கியம். அதில் அந்த முன் சூடு இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, சட்டுன்னு நம்ம வைக்கும் பொழுதே தேவையான அளவு வெப்பம் வந்துடும் அதில். அப்போ வந்த உடனே என்ன ஆகும், நேரடியாக வேலையை ஆரம்பிச்சிடும். இல்லைனா நம்ம வச்ச பொருள் கொஞ்சம் நேரம் கழித்து அதனுடைய பக்குவத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த பக்குவத்தில் சின்ன மாறுபாடுகள் ஏற்படலாம். அதற்காகத்தான் இது போன்ற உணவுகளுக்கு நம்மளுக்கு வந்து முன் சூடு என்பது ரொம்பவே முக்கியம். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளுடைய அவனை முன்சூடு 180 டிகிரி சென்டிகிரேட் மற்றும் அடுப்பையும் மிதமான தீயில் ஏற்கனவே பாத்திரத்தை வச்சுட்டோம். இதுக்கு நீங்கள் எந்த பாத்திரமாக இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம். அந்த பாத்திரத்தில் லேசாக அடியில் கல் உப்பு போட்டு அந்த உப்பு சூடாகிற மாதிரி இப்போது அடுப்பில் நம்ம வச்சுருக்கோம். இது ஒரு கண்டிப்பாக 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிற பிஸ்கெட்டை அதுக்குள்ளே வைக்கணும். நம்மளுடைய அரைத்த பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி. இதில் காரத்தை வந்து நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இன்னும் கொஞ்சம் கூட காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 3-4 போட்டுக்கலாம். அல்லது குழந்தைகள் சாப்பிடும்போது கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைவாக போட்டுக்கலாம். அல்லது இதுக்கு வந்து இந்த மசாலா வாசனை வந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பச்சை மிளகாய் போடுறோம். மிளகு போட்டிங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு மனம் இருக்கும், அது பிஸ்கட் மாதிரி தெரியாது. அதனால தான் நம்ம மிளகு வந்து அதிகமாக இங்கே சேர்க்கலை காரத்துக்கு. ஆனால் பிடிச்சவங்க மிளகு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு, இது உலர்ந்த கொத்தமல்லி இலைகள், வெள்ளை எள், இப்போ லேசாக இதை கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு மற்றும் மைதா மாவு சம அளவில் எடுத்துருக்கோம். அதை ஜலிச்சு இதில் சேர்த்துக்கலாம். மைதா மாவு, கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுமே 1/4 தேக்கரண்டி அளவு தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதை மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். முன்பெல்லாம் வந்து எப்படின்னா பிஸ்கெட் அப்படின்னா ரொம்ப இனிப்பாக மட்டும்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கருத்து மாறி எல்லா பக்கமும் எல்லா பேக்கரிஸ்லேயும், ஐயங்கார் பேக்கரி அல்லது கேரளா பேக்கரியிலலாம் நல்லாவே இது மாதிரி நம்மளுக்கு இந்த கார பிஸ்கெட் கிடைக்கிது. மசாலா பிஸ்கெட் அல்லது மசாலா குக்கீஸ் அப்படியும் இதை சொல்லிகிட்ருக்காங்க. அருமையான இந்த பிஸ்கெட்ஸ் வந்து நிஜமாகவே பார்த்திங்கன்னா செய்முறையில் வந்து பெரிய மாறுதலோ அல்லது கஷ்டமோ இதில் இருக்கிறதில்ல. இப்படி கை வச்சு நம்மளுடைய சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்துடலாம். நுனி விரல்களை உபயோகப்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும். நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம குளிர் சாதன பெட்டியில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். சுலபமாக இருக்கும் நம்மளுக்கு இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம குளிர் சாதன பெட்டியில் ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு இருந்ததுனால நல்ல ஒரு வெப்பநிலை வந்து
மிதமாக இருக்குது. அதிக அழுத்தம் கொடுக்காம லேசாக இப்படி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது. ஒரு பொதுவாக நம்மளுக்கு 1/4 அங்குலம் அளவுக்கு இதனுடைய கெட்டித்தன்மை இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது போன்ற வட்ட வடிவமான எந்த பொருளை வேணாலும் உபயோகப்படுத்தலாம். அல்லது நம்மக்கிட்ட சின்ன பாத்திரங்கள் இருக்கும் இல்லையா, அதனுடைய மூடியை உபயோகப்படுத்தி இதை எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம இதை சதுர வடிவத்துக்கு நறுக்கி எடுத்துக்கலாம். இதில் எள்ளு போட்டிருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய விருப்பம்தான். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்புலையும் வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த சதுர வடிவங்களை எடுத்துக்கலாம். நம்ம எந்த தட்டை வேணாலும் இதுக்கு உபயோகப்படுத்தலாம். இப்போ நம்மளோட பிஸ்கட் முழுவதும் தயாராகிடுச்சு. வாங்க இதை அவனில் மற்றும் அடுப்பில் வைக்கலாம். 15லேருந்து 20 நிமிடங்களுக்குள்ளே நம்மளுடைய இந்த பிஸ்கட் மொறுன்னு தயாராகிடும். எப்படி தயாராகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அவனில் வச்சுருக்கிற பிஸ்கெட்டுகள் தயாராகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிடங்கள் ஆகும். 180 டிகிரி சென்டிகிரேடில் அல்லது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வைக்கணும். அடுப்பில் மிதமான தீயில் ஏற்கனவே முன் சூடு பண்ணியிருக்கோம். உப்பு போட்டு நம்மளுடைய பாத்திரத்தை வச்சுருக்கோம். இப்போது அந்த சூடான பாத்திரத்துக்குள்ளார திரும்பவும் நம்ம இந்த பிஸ்கெட்டை வச்சுருக்கிறதுல வந்து அதே மாதிரி 15லேருந்து 20 நிமிஷம் சிறு தீயில் வைக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா அது கரைஞ்சிடும். அதனால் சிறு தீயில் வச்சு இந்த 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கெட் ஆறதுக்குள்ளார சின்னதாக வீட்டுக்குள்ளார ஒரு கலந்துரையாடல் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அடுத்ததாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு வச்சுருக்கோம். அதாவது ஓட்டிங் போல் வச்சுருக்கோம். அதில் வந்து என்னென்னா இப்போது உங்களுக்கு வெளியிடுறோம். நம்மளுக்கு என்னென்ன பண்ணலாம், பஃப்ஸ் பண்ணலாம், அல்லது மெல்ட்டிங் மொமெண்ட்ஸ் அப்படின்னு வாயில் கரையக்கூடிய மெல்ட்டிங் மொமெண்ட்ஸ் பிஸ்கெட் நம்ம நிறையா இந்த பேக்கரியிலலாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அது பண்ணலாம். அல்லது ஆப்பிள் கேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொக்கோ மற்றும் வெனிலாவை கலந்த மாதிரி ஒரு உருண்டையாக இருக்கும். அந்த ஆப்பிள் கேக் நம்மளோட பேக்கரியிலலாம் கிடைக்கும். அந்த கேக் இந்த 3ல் எதை பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்கள் கருத்தை வச்சு தான் அடுத்தது என்ன தயாராக போகுதுன்னு பார்க்கணும். இப்போ சரியாக 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளுடைய பிஸ்கெட்டுகள் தயார். குறிப்பை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதாவது பிஸ்கெட்கள் எப்போவுமே நம்ம பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மெத்துன்னு இருக்கும். நம்ம உடனே பயந்துடுவோம். மெத்துன்னு இருக்கிறத நினச்சிட்டு ஐயோ மெத்துன்னு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் ஆறி அது இந்த அறையின் தட்பவெப்பநிலைக்கு மாறும் பொழுது என்ன ஆகும்னா இந்த பிஸ்கெட் மொறுன்னு ஆகிடும். உண்மைதான் இதுதான் இதனுடைய ரகசியம். அதாவது இன்னும் வேகலை, இன்னும் மொறுன்னு ஆகலை அப்படின்னு நினச்சி அதை ரொம்ப நேரம் விட்டுட வேண்டாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சதையும் எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இது நல்லா முறுன்னு ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுடலாம். பார்த்திங்களா, இது நம்ம அவனில் செஞ்சது. மேல் சூடு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நிறமாற்றம் இருக்குது. இது வந்து நம்ம அடுப்பில் செய்தது. அதுவும் அதே பிஸ்கெட் அதே மாதிரி நல்லாயிருக்கு. ஆனால் என்ன, மேல் பக்கம் நம்மளுக்கு இந்த நிறமாற்றம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அதிகமும் நேரமாக எடுக்கும் அந்த நிறமாற்றம் வர்றதுக்கு, மேல் சூடு இல்லாததுனால. இங்கே பாருங்கள், அடி பாகத்தில் நல்லா தெரியுது இல்லைங்களா. என்ன நண்பர்களே, சுவையான இந்த கார பிஸ்கெட் அல்லது மசாலா பிஸ்கெட், மசாலா குக்கீஸ், இப்படி எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அருமையான இதை செய்தது எப்படின்னு பார்த்தீங்க இல்லைங்களா. நிச்சயமாகவே இதை செய்து பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். சுலபமாக செஞ்சிடலாம். நம்ம வீட்லேயே நம்மளுக்கு இனிப்பாக சாப்பிட்டோன்றது இல்லாமல் காரமான மசாலா பிஸ்கெட்ஸும் சாப்பிட்ட திருப்தியும் சந்தோஷமும் நம்மளுக்கு கிடச்சிரும். மறந்துடாமல் நண்பர்களே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கருத்து கணிப்பில் கலந்துக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுக்கான உங்களுடைய வாக்குகளை அல்லது உங்களுடைய ஓட்ஸை வந்து நீங்கள் போட போகிறீங்க. வெஜிடபிள் பஃப், ஆப்பிள் கேக் அல்லது மெல்ட்டிங் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயில் கரையக்கூடிய பிஸ்கெட், இது எது வேணும்னு நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்குறீங்களோ அதையே நம்மளுடைய அடுத்த வெளியீடாக நம்ம சீக்கிரத்தில் போட போகிறோம். எப்பொழுதுமே எங்களோட இணைந்திருங்க. தோசை டு பீட்சா, என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்ல தோசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போகாது, கண்டிப்பாக நம்மளுடைய காணொலிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு அது வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து யூடியூபோட ஒரு விஷயம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க உங்களுக்கு அது சொல்லிகிட்டே இருக்கோம். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த லிங்க் எடுத்து பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.